Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஹொசூர் கிளை தினசரி காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறலாம். தொடர்புக்கு 8110803500. +2 மாணவர்களுக்கு சாணக்கியா வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் வழிகாட்டி நிகழ்ச்சி கலங்கரை விளக்கம் ஜனவரி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை வேலுடையார் பள்ளி வளாகம், திருவாரூர். அனுமதி இலவசம். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7th சென்ஸ் at 7 PM. ரொம்ப ஒவ்வொரு நாளும் பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் வருகை, பாஜகவின் தேசிய தலைவர் தேர்வு, தமிழகத்துல அதிமுகவின் வாக்குறுதி, அதற்கான திமுகவின் பதிலடி அப்படின்னு பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இடையே காங்கிரஸ் கட்சி என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறது அப்படின்ற குழப்பம் இருந்த நிலையில அது குறித்தும் ஒரு முக்கிய ஆலோசனை நேற்று நடந்திருக்கிறது. திமுக கூட்டணியா தாவேகா கூட்டணியா, கூட்டணியில் தொடர்வதற்கு என்னென்ன டிமாண்ட், எது த்ரெஷோல்டு, எவ்வளவு தூரம் வரைக்கும் போகலாம், எவ்வளவு தூரம் அடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு பல விஷயங்களை காங்கிரஸ் பேசி ஆராய்ந்து விருப்பங்களை கேட்டு தெரிந்திருக்கிறது. மேலிட முடிவு இறுதியானது, அதுவரை யாரும் வாய் திறக்க வேண்டாம் அப்படின்னு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கும் போது பாமக இருந்து, தேமுதிக இருந்து, அமமுக இருந்து, ஓபிஎஸ் அவர்களிருந்து எல்லாருடைய ஆக்டிவிட்டிஸும் கூர்ந்து கவனிக்கப்படும் போது இதுல முக்கியமான ஒரு எக்ஸ் ஃபேக்டராக, ஒரு முக்கியமான ஸ்பாயிலராக வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய திரு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு விவாதிக்கிறதுக்கு கூட நமக்கு இல்லையோ, அப்படியே முடங்கி நிற்கிறதோ அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. அது பற்றி நமது ஆசிரியரிடம் இன்று நம்மோடு பேசலாம். வணக்கம் சார். இன்றைய 7th சென்ஸோட டாபிக் 30 நாள் அண்ட் கவுண்டிங். தாவேகா கப்சிப் முடங்கி நிற்கிறதா? தாவேகா முடங்கலை, அது தேர்தலுக்கு பிறகுதான் முடங்குதா இல்லையா அப்படின்னு தெரியும். ஆனால் தாவேகாவுடைய தலைவராக திரு விஜய் பற்றிய டாக் இருக்கிறதுக்கு தாண்டி ஜனநாயகன் பட கதாநாயகனாக திரு விஜய் பற்றின டாக் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ நல்லதோ பொழுதோ ஒன்று சொல்லுவாங்களே, எனி பப்ளிசிட்டி வெதர் இட்ஸ் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ், பப்ளிசிட்டிஸே பப்ளிசிட்டிவாங்களே, அது மாதிரி தாவேகா பற்றிய பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அந்த பேச்சு இல்லாட்டா கூட ஜனநாயகன் படம் பற்றிய பேச்சு ஓடிட்டு இருக்கு. இந்த பொங்கல் சீசனில் ரிலீஸ் ஆக போகிற திரௌபதி படத்தை விட, ரிலீஸ் ஆகிட்ட பராசக்தி படத்தை விட, ரிலீஸ் ஆகாத ஜனநாயகம் தான் டாக் ஆஃப்தோட இருந்துச்சு, ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு நம்ம பார்க்குறோம். ஸோ திரு விஜய் நினச்சிக்கலாம், எப்படியா இருந்தாலும் அவங்க எடுக்கிற முடியும் சாதமாக தான் இருக்குது, நம்மளை பற்றி தானே எப்படி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அது 23ஆம் தேதி பிரதமர் வரும்போதே பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவருடைய கிளாசிக் தெரி படமும் அஜித் அவருடைய கிளாசிக் மங்காத்தா படமும் கிளாஷ், ஒன் லாஸ்ட் டைம் கிளாஷ் அப்படின்னு தளபதி கிளாஷ். அது கம்ப்ளீட்டா சினிமா, நத்திங் டு டு வித் பாலிடிக்ஸ். அதுல அண்ணன் கலைப்புலி தான் ஒரு பியூட்டிஃபுல் பிசினஸ் மேன். அவர் ரஜினி சாருக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்தவர். அது சூப்பர் ஸ்டார்னு கொடுத்தப்போ ரஜினி சாரே தேங்கினார், நம்மளாம் சூப்பர் ஸ்டார் போடலாமா அப்படிங்கிற இடத்து தேங்கின போது அப்பா கொடுத்தவர். ஸோ சூப்பர் ஸ்டார் ஆன பிறகு கொடுக்கல, சூப்பர் ஸ்டார் ஆவார் அப்படின்னு கொடுத்தவர். அது மாதிரி ஒரு நிறைய தொலைநோக்கு உள்ள ஒரு ப்ரொடியூசர். அவர் பராசக்தி பெருசா ஓடலை, வேற சின்ன படங்கள் வரல. திரௌபதியை 23rd 22nd தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. அப்போ தியேட்டர்ஸ்ல ஒரு கேப் இருக்கு, ஒரு நீட் இருக்கு. அப்போ ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆகணும் தெரியல, 20th 21st விசாரணை எடுக்க போறாங்கன்னு பாக்குறாங்க. அப்போ நம்ம இதை போட்டோம்னா அந்த மைலேஜ் 23, 24, 25, 26 ஒரு லீவ் வருது. உங்களுக்கு குடியரசு தின தொட்டி லீவ் வருது. அப்போ அண்ணன் ஒரு ப்ரொடியூசரா ஒரு பியூட்டிஃபுல்லா நிறைய படங்கள் இல்ல, ஸ்டாருடைய படங்கள் இல்ல, சின்ன சின்ன படங்கள் ரிலீஸ் பண்ண போறாங்க. அப்போ இது குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாள் ஒன்னா கூட ஏற்கனவே ப்ராஃபிட் பண்ண படங்கள், சரிங்களா? அப்போ இந்த மேல் வரும்படி தான் அது. அதனால அண்ணன் கலைப்புலி தான் பியூர் சினிமாவா யோசிச்சு பண்ண ஒரு விஷயம். அதற்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. வேற ஜனநாயகன் பொலிட்டிக்கலி இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது பொலிட்டிக்கல் டயலாக், பொலிட்டிக்கல் ஸ்கிரீன் பிளே இருக்கிறதுனால தடுத்துருக்காங்க. விஜய்னால தடுத்துட்டாங்க. சென்சார் போர்டுக்கு பிஜேபி அழுத்தம் கொடுக்குறதுக்கு இப்படி 1008 சென்சார் போர்டு ஜெனியூனா பராசக்தி டீல் பண்ணுச்சு. இப்படி ஒரு எல்லாமே அந்த வாத பிரச்சாரம் கூடியிருக்கு. ஸோ தாவேகாவா அவங்க லைம் லைட்ல இல்லாட்டா கூட அவங்க ஜனநாயகனா இருந்திருக்காங்க பாக்குறோம். பொலிட்டிக்கலா 30 நாளா அவங்களுடைய பிரச்சாரம் உட்பட எதுவுமே ஈரோட்டுக்கு பிறகு வேற எதுவுமே நடக்கல அப்படிங்கிறத பாக்குறோம். டிசம்பர் 18, இன்னைக்கு ஜனவரி 18. ஸோ இது ரொம்ப சர்ப்ரைஸான விஷயமா இருக்குது. அது ஏன் அப்படி செயல்படாம இருக்காங்கன்னு தெரியல. பொங்கலுக்கு நான் லீவ் போட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. நம்ம வீக்கெண்ட் பொலிட்டிஷியன் அவர் ரொம்ப முதல்ல விமர்சனம் பண்ணாங்க. அது மாதிரி சனிக்கிழமை அப்போ இந்த மாதிரி வீக்கெண்ட் இருக்கும்போது அவங்க இந்த வீக்கெண்ட்ல ஒரு 14ஆம் தேதி 15ஆம் தேதி நான் மதுரையில விஜயுடைய பிரச்சாரம், முன்னாடி திருநெல்வேலியில விஜயோட பிரச்சாரம்னா அள்ளி இருக்கும் கூட்டம், காணும் பொங்கல் மாற்றி விஜய காணும் பொங்கலா மாற்றி விட்டுருக்கலாம். அது மாதிரி நிறைய
பண்ணியிருக்கலாம். பட் அவங்க ஒரிஜினல் வாடிவாசல்ல ஜல்லிக்கட்டு சீரி பாஞ்சு வந்து உங்களுக்கு ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் தேர். நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் அங்கே வந்து ஃபைனல் டிசிஷன் மேக்கர் வந்து திரு விஜய் தான். திமுக போல பாஜக போல பிற கட்சிகள் போல அங்கே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏடிஎம்கே போல ஒரு 4 பேர் டிஸ்கஷனுக்கு வருவாங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அது அவர் எடுக்கக்கூடிய டிசிஷன் தான். பழைய எம்ஜிஆர் பழைய ஜெயலலிதா பாணியில் வந்து அவர் சொல்றதுதான் கணக்குன்னு இருக்கு. ஒரே ஒரு அக்சசிபிலிட்டி வந்து திரு ஜான் ஆரோக்கியசாமிக்கு மட்டுமே இருக்கு. ஹூ கேன் சஜஸ்ட், மற்றவங்கலாம் ஒன்லி தே கேன் கெட் த இன்புட்ஸ் அண்ட் தே கேன் கெட் த ஆர்டர்ஸ். அவங்க வந்து அரசாணையை நிறைவேற்றக்கூடிய ஆட்களாக இருப்பார்களே தவிர இல்லை அப்படி அரசரை இப்படி செய்யலாம்னு அவருக்கு அறிவுரை வழங்கக்கூடிய இடத்துல அவங்க இருப்பாரு. ஜான் ஆரோக்கியம் மட்டும் அந்த இடத்துல இருக்கிறாருன்னு நாம கேள்விப்படுறோம். ஸோ அவங்க எல்லாம் லீவுக்கு போயிட்டாங்களா, வெக்கேஷன் போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. 30 நாளுங்கிறது நிச்சயமாக பெரிய கேப். அதுவும் இந்த பொலிட்டிக்கல் சீசனில் இப்போ வந்து இவ்வளோ பெரிய பீக்கில் இருக்கும்போது, அதுவும் ஆக்டிவிட்டி ஹேப்பனிங்ஸ்லாம் இருக்கும்போது அவர் வந்து மற்றவர்கள் ஒரு முடிவு எடுக்கட்டும், அப்புறம் நம்ம வந்து நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு காத்திருக்காருன்றல. இது கட்டாயமாக ஒரு லாங் டேர்ம் தான். அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இதுதான். இந்த இன்சிடென்டலி இவர்கள் அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் எதிர் திசையில் காங்கிரஸ்லையும் பிஜேபிலையும் ஏடிஎம்கேலையும் டிஎம்கேலையும் ஆக்டிவிட்டிஸ் நிறையா இருக்கிறது. அவங்கள பற்றின டாக்கை கொடுக்குது. பாலிடிக்ஸில் வந்து நோ ரவுண்ட் இஸ் ஏ ஃபைனல் ரவுண்ட். பட் வந்து ஒவ்வொரு ரவுண்ட்லையுமே வந்து ஒன்று முந்தைய பார்க்கணும். நம்ம வந்து 8 ரவுண்டு விட்டாச்சு, 9ஆம் ரவுண்டில் பார்த்துக்கோங்க சொல்ல முடியாது. 9ஆம் ரவுண்டு ஃபைனல் ரவுண்டாக இல்லாமல் கியூமுலேட்டிவ் ரவுண்டாக இருந்துச்சுன்னா பெரிய சிக்கல். ஸோ வந்து ஒவ்வொரு ரவுண்ட்லையுமே அது ஸ்கோர் பண்ண பார்க்கணும். இன்சிடென்டலி விஜய் வந்து இதுக்கு முந்தைய ரவுண்டுகள் நல்லா ஸ்கோர் பண்ணார். அவருடைய மதுரை மாநாட்டிலேருந்து கரூர் சம்பவத்திலேருந்து நிறைய டைம் சொல்லிக்கிங்க. பொலிட்டிக்கலி அவர் ஒரு தப்பு கூட செய்யல, எல்லாமே கரெக்டான பாக்ஸ் டிக் பண்றது. இப்போ வரைக்கும் தப்பு பண்ணல, பட் ஒரு லாகிங் இருக்கு. அது வந்து அந்த இடத்துல ஒரு மந்த பெர்ஃபெக்ட்லி செட் ஒரு மந்த நிலை இருந்துச்சுன்னா அடுத்தவங்க வந்து மந்த நிலை வந்துடும் டபக்குன்னு வந்து. ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம எப்படி கிராப் பண்றது, நம்ம எப்படி கேப்சர் பண்றது பாக்குறது தானே. இப்போ நம்ம பாக்குறோம் அதிமுக வந்து கூட்டணி உறுதியாயிருச்சு, ஸ்ட்ராங் ஆயிருச்சு. அதுல வந்து 23ஆம் தேதி இன்னும் கூட்டணி விரிவடைய போகுது. அவங்க தங்களுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க. அப்போ வந்து இப்போ டிஎம்கே வந்து முதல் முறையா டிஃபென்ஸ் சைடில் போகுது. அது எங்க தேர்தல் அறிக்கை தான், எங்களை காப்பிடிச்சிங்க, எங்க ஸ்கீமோட எக்ஸ்டென்ஷன் தான் அப்படின்னு. அப்போ வந்து என்னன்னா ஒருத்தர் முந்திக்கிட்டாருன்னு சொல்லும் போது நான் அன்னைக்கே நினைச்சேனே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோத்ரேஜுக்கும் ஓனிடாக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து பஃப் அப்படிங்கிற பத்தின ஒரு ஃபைட் வந்துச்சு. எங்கள்கிட்ட ஏற்கனவே பஃப் தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து இவர் ஒருத்தர் பியூட்டிஃபுல்லா ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணிட்டார். அவங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்து ஓகே அப்படி வந்துருச்சு அப்படிங்க. அப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு டிஎம்கே கவலைப்படுது. அவங்க தான் தேர்தல் அறிக்கை கதாநாயகன். இப்போ லைம் லைட்லையும் டாக் ஆஃப் த டவுனாகவும் பொலிட்டிக்கல் சீசன்ல ஏடிஎம்கே டிஎம்கே வந்துருச்சு. இதை நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். தனித்து இருந்தாருன்னா லைம் லைட்ல வந்து ஏடிஎம்கே டிஎம்கேங்கிறது தான் வந்து நிற்கும். அது வந்து மும்முனை போட்டியா 4 முனை போட்டியாங்கிறத தாண்டி ஏடிஎம்கே டிஎம்கே தான் போயிருக்கும். இவருடைய மௌனம் அந்த இடத்தை நோக்கி தான் நகர்த்துது. இதுல வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் இணைந்த பிறகு நிறைய விஷயங்கள் சொன்னார். அதற்கு பிறகு அவர் நல்ல வரவேற்பு கிடைத்தது. ஈரோட்டில் ஒரு கூட்டத்தை காட்டினார். அந்த எவ்வளவு பெரிய மேக்னிட்யூடான கூட்டம், அதெல்லாம் தாண்டி அவர் கொடுத்த ஹைப். அதிமுகவிலிருந்து பல அதிருப்தியாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கிறார்கள், ஜனவரியில் நடக்க இருக்கிறது அப்படின்னார். அப்புறம் ஜனவரி வந்தது, நியூ இயர் கடந்து ஜனவரி வந்தது. அப்புறம் பொங்கலுக்கு அப்புறம் இணைய இருக்கிறார்கள். பொங்கலுக்கு முன்னாடி நாங்க நினைக்கல, அப்புறம் பொங்கலுக்கு அப்புறம் நாங்க நடக்கல. இப்போ 23ஆம் தேதிக்குள்ள வந்து கூட்டணி கட்சிகள்லாம் வர இருக்கிறது. யாரெல்லாம் இருக்கிறார்கள் 23ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஏன் 23ஆம் தேதி? மிச்சம் இருக்கிறவங்க யாரும் தெரியுதுக்கா. அப்ப 23ஆம் தேதி எல்லாரும் அங்க போயிருவாங்க. அதாங்க பாயிண்ட். அப்ப வந்து இரண்டாவது வாய்ப்பா தான் தாவேக்கா இருக்குங்கிறது தான் நம்ம முதல்ல சொன்னோம். முதல் வாய்ப்பா பலருக்கு வந்து என்டிஏ தான் இருக்குது. என்டிஏல சரியா செட் ஆகலைன்னா நம்ம அப்புறம் யோசிக்கலாங்கிறதா பலருடைய பார்வையா இருக்கு. பொங்கல் அப்படிங்கிறதையும் ஜனவரிங்கிறதையும் நம்ம ஒரு கால அளவா புரிஞ்சுக்கலாம். 23ஆம் தேதி எப்படி கால அளவா புரிஞ்சுக்கணும்? என்ன கணக்கு? அன்னைக்கு தான் பாரத பிரதமர் இங்க வர்றாரு. அன்னைக்கு தான் மதுராந்தகத்தில் வந்து பாஜக அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவருடைய கூட்டம் இருக்குது, பொதுக்கூட்டம் பப்ளிக் ரேலி இருக்குது. அங்க அந்த கூட்டணி கட்சிகள் அறிமுகப்படுத்த போறாங்க. அப்ப அங்க யார் யாரெல்லாம் போகலையோ அவங்க நமக்கு அப்படின்னு நினைச்சுக்கலாம். அங்க ஒரு போகாட்டா கூட இன்னொரு பாயிண்ட், அங்க போகாட்டா கூட அங்க அவர்கள் வராட்டா கூட அவர் கூட்டணி வரமாட்டாங்க கிடையாது. தே மே பை சம் மோர் டைம். அது நல்லா புரிஞ்சுக்கணும். சோ 23ஆம் தேதி 90% வந்துருவாங்க. அந்த 23ஆம் தேதி வராதவர்கள் கூட்டணிக்கு வராதவர்கள் நடத்தல, அந்த கூட்டத்துக்கு வராதவர்கள் நான் புரிஞ்சுக்கணும். இன்னமும் ஸ்பேஸ் இருக்கு. இவங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்குங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ரீநெகோசியேஷனுக்கு அதெல்லாம் ஸ்பேஸ் அங்க இருந்துட்டா இருக்கும். அதனாலதான் 23ஆம் தேதி வச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்து நீங்க 2 சம்பவம் குறிப்பிட்டீங்க. ஒன்னு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல அவர் கிடைச்ச வரவேற்பு, அது வந்து ஏற்பாடு செய்யப்பட்ட வரவேற்பு. அதை நம்ம தெளிவா புரியும், உணர்ச்சி யோசிக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் 100 முறை ஒரு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வழியா அவர் ஈரோட்டுக்காரு, அதனால கோயம்புத்தூர் ஏர்போர்ட் தான் எப்பயுமே சென்னைக்கு வரணும். 100 முறை சென்னை வந்துட்டாரு, 100 முறை கோயம்புத்தூர் போயிட்டார். ஒரு முறை கூட அந்த வரவேற்பு கிடைச்சு பார்க்கல. அப்போ வந்து வரவேற்பு குறைஞ்சிருச்சா? இல்ல, தட் வாஸ் ஆர்கனைஸ்ட். ஒன்னு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஈரோடு கூட்டம் பத்தி சொன்னீங்க. ஈரோடு கூட்டத்தில் they were planning to organize, mobilize 1 lakh people. அது இல்லன்னு அவங்களுக்கு தெரியும். 45 districts. ஆமா, அவர் அந்த மண்டலத்தை நமக்கு எங்க பொறுப்புல இருக்கோ அங்க ஊட்டில இருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் அவருடைய பிளான் இருந்தார். கோயம்புத்தூர், ஈரோடு,
தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், கரூர் எல்லாத்தையும் சேர்த்து அந்த மண்டலம் கொங்கு மண்டலத்துக்கு தான் அவருக்கு பொறுப்பாளர் போட்டிருக்காங்க. அவங்க மண்டலத்தை தலைவரெல்லாம் கூட்டு வச்சுட்டு மண்டபத்தில் வச்சு பேசி எல்லாம் போய் பண்ணாங்க. பட் இட் வாஸ் நாட் ஒர்க்கிங். அவங்க வந்து எதிர்பார்த்து 1 லட்சம் வந்து 45,000 குட் க்ரௌட், நோ டவுட். 45,000 கம்மியான, நம்ம கரூரில் 27,000 பேர் தான் சொன்னாங்க அவங்க அபிஷியல் செக்கார்ல. ஸோ 45, பட் அவங்க டார்கெட்டட் வந்து 1 lakh. ஸோ இந்த 2 சம்பவங்கள். ஸோ திரு செங்கோட்டையன் அவர்கள் எதிர்பார்த்ததை விட இன்னும் அதிகமாக அவர் பண்ணலான்னு இருக்கணும். எலெக்ஷனில் வந்து அது என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ண, ஒரு 3 தொகுதியை தாண்டி ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்ல முடியாது திரு செங்கோட்டையனுடைய மாற்றம். இதுல தான் வந்து 30 நாள் கப்ஷிப் தாவேக்கா இது கூட்டணிகள் ஒரு பக்கம் ஆயிட்டு இருக்கு. டிடிவி அங்கேயே போயிட்டாரு. இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்றப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒரு பக்கம் சிபிஎஃப்சி, இன்னொரு பக்கம் சிபிஐ. இந்த பக்கம் இவங்களை பிஸியா வச்சுக்கிட்டு, அந்த பக்கம் தியேட்டர்ல ஃபேன்ஸை பிஸியா வச்சுக்கிட்டு 2 கூட்டணியும் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களை வந்து ஹூஸ் த பாஸ் அப்படின்னு 2 கூட்டணி காமிச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பரபரப்பு, ஒரு வாதம். இந்த சிபிஐ விசாரணை நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். இந்த சிபிஐ விசாரணை கேட்டதே சிபிஐங்கிற அமைப்பை எதிர்த்த தாவேக்கா தான். சிபிஐ விசாரணை கேட்கறதே வந்து தமிழ்நாடு போலீஸ் இழிவுபடுத்துற மாதிரி, தமிழ்நாடு போலீஸ் இருக்கும்போது சிபிஐ எதுக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தவங்க, ஆர்எஸ்எஸ் உடைய இதுல இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னவங்க வந்து அப்புறம் இப்போ சிபிஎஸ்சி அவங்க தான் சிபிஐ அவங்க தான் கேட்டாங்க. அது வந்து ஒரு ஜுடிஷியரி இதுல வேணும்னு சொல்லி கேட்டாங்க. இவங்க கேட்ட மாதிரியே வந்து ஒரு சிட்டிங் ஜட்ஜோடைய ரிவ்யூலே வந்து சூப்பர்விஷன்ல கொடுப்போம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதான் நடந்துகிட்டு பார்க்கிறோம். அதுல வந்து இன்னைக்கு தேதிக்கு வரைக்கும் இவர்கள் வந்து சாட்சியாத்தான் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. இவர் மட்டுமே விசாரிக்கல, டேவிட்சன் தேவாசீர்வாதம் காவல்துறை அதிகாரி ஐபிஎஸ் அவரும் கூட விசாரிக்கப்பட்டிருக்காரு. அப்போ வந்து இதுல யாரை பழிவாங்க இருக்கு? நீங்க தான் விசாரணை கேட்கறீங்க, விசாரணை பண்ணா அதை வந்து ஒரு இஷ்யூ ஆகுறீங்க, சிபிஐ விசாரணை பண்றாங்கன்னு சொல்றீங்க. அது நமக்கு அந்த லாஜிக்கே புரியல. அப்போ வந்து காவல்துறை விசாரிக்குது. அப்போ வந்து திமுகவை வந்து கையை முறிக்க பாக்குதா, தாவேக்காவை கையை முறிக்க பாக்குதா? சிபிஐ வந்து யாருடைய கைப்பாக செயல்படுங்கிற கேள்வி இல்லை. நீங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் பொலிட்டிக்கலா பண்றீங்க அப்படின்னா இது அப்படிதான் இருக்கும். அப்ப ஏதாவது ஒரு வகையில பண்ணி நம்ம வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் தான் தெரியுதே தவிர அதுல உண்மை இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. சிபிஐ விசாரணை வாட் தே வாண்டட் அதை தான் செஞ்சிருக்காங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் செஞ்சிருக்குன்னா அது வந்து சந்தோஷப்படணும். அதை கடைபிடிச்சு செயல்படுத்து சிபிஎஸ்சினா சிபிஐனா அது சந்தோஷப்படணும். சிபிஐ வந்து ஒரு 6 மாசம் இந்த வழக்கை தொடாமலே இருந்திருந்தாங்க, கத்திருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க, இந்த விசாரணை நடக்கவே இல்லைன்னு ஊடகங்கள் போய் எல்லாம் சொல்லிருப்பாங்க. 6 மாசம் தடவை விசாரிச்சா என்னங்க விசாரிக்கின்றாங்க, என்ன கணக்குன்னு தெரியல. அப்ப நம்ம வந்து we should allow the agencies to work. அதான் நம்ம முக்கியம். இதுல இவர்கள் இந்த சிபிஐ விசாரணை தாண்டி இவர்கள் வந்து பேச வேண்டிய விஷயம் என்ன? அண்ணன் சீமான் குறிப்பிட்டது போல 10 மணிக்கு முடிக்க வேண்டிய கூட்டத்தை 10:15 முடிச்சாரு. 15 நிமிஷம் டிலேங்கிறக்கா 7 கேஸ், 41 பேர் இறந்தாலும் எஃப்ஐஆர் கிடையாது. அதுல வந்து யார் காரணம்ங்கிற கேள்வி நம்ம வந்து எஃப்ஐஆர் போடும்போது உங்களுக்கு தெரியும். அதுல வந்து A1, A2, A3 போட்டிருப்பாங்க. அடையாளம் தெரியாத சிலர் போட்டிருப்பாங்க, அடையாளம் தெரிந்த சரிங்க மற்றும் சிலர் போடுவாங்க, அடையாளம் தெரிந்த பெயர் தெரியாதன்னு போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எஃப்ஐஆர் 1 போடலாம், எஃப்ஐஆர் 2 போடலாம், உங்களுக்கு ஆப்ஷன்ஸ். இதுல வந்து ஒரு கிரைம் மேட் அவுட் ஆயிருக்குங்கிற பாயிண்ட்டுக்கே போலையே. டிவிகே கிளியர்லி பாயிண்டட் அவுட் டிஎம்கே. டிஎம்கே எல்லா ஊர்லயும் நடக்காது, அங்க மட்டும் நடக்காது, அங்க எல்லா ஊர்லயும் நடக்காது, அங்க மட்டும் நடந்தது ஏன் அப்படின்னு கேட்டாங்க. எங்க நடந்து எவ்வளவு விஷயங்கள் போச்சு, எப்படி திடீர்னு ட்ரிகர் ஆச்சு, எப்படி செருப்பு வீசினாங்க, எல்லாமே நாங்க வீடியோ வச்சிருக்கோம். வழக்கறிஞர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில தெளிவா சொன்னார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதாடினாங்க. அப்ப அவ்வளவு கிளியரா பிளேமிங் இருந்துச்சு. பதிலுக்கு தமிழக அரசு வந்து சட்டசபையிலே இவங்களை சொன்னாங்க. 2 பக்கம் மாறி மாறி குற்றம் சொன்னாங்க, 2 பக்கம் எஃப்ஐஆர் காணுமே. அப்ப எய்தர் தமிழக அரசு தரப்புல வந்து லேகிங் இருந்திருக்கு அப்படின்னு ஒரு எஃப்ஐஆர் இருந்திருக்கணும், இல்ல வந்து தாவேக்கா தரப்புல வந்து ஒரு திட்டமிட்ட சதி இருந்திருக்கு, ஒரு லேகிங் இருந்திருக்கும். எதுவுமே இல்லையே. அப்ப சிபிஐ விசாரிக்கிறாங்க. சிபிஐ விசாரிக்கலாம் 41 உயிர் போனா போயிடுமா? அப்ப இதுக்கு யார் காரணம், எங்க தப்பு இருந்துச்சுங்கிறது தெரிய வேண்டாமா? ஒரு 15 நிமிஷம் லேட்டா போனதுக்கு ஒரு 7 கேஸ் போடுவீங்க, லேட்டா பேசினதுக்கு ஒரு 40 உயிர் வந்து கேஸ் கிடையாதா? இது கேள்வி. அப்ப சிபிஐ விசாரணையை ஒரு காரணமாக்கி ஒரு அரசியல் ஆதாயம் தேட பார்ப்பது சரியல்ல. இதுலதான் வந்து முக்கியமான விஷயங்கள். நம்ப வைத்து ஏமாற்றுகிறதா காங்கிரஸ் அப்படின்ற கேள்வி. காங்கிரஸ் கட்சி வந்து இதுல வந்து என்ன செய்கிறது? அவங்க வந்து கூட்டணிக்கு வர்றாங்களா இல்லையா? வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? வரும் இல்ல பேர் இருக்கிறதுக்கான அறிகுறி இருக்கா? வரும், ஆனா வராது அப்படிங்கிற மாதிரி எல்லா ரெஃபரன்ஸும் சொல்ற மாதிரி. ஏன்னா சினிமாட்டிக் ரெஃபரன்ஸ் தானே நிறைய சொல்லணும். சோ அப்படி இருக்க காங்கிரஸ் கட்சி என்ன தாவேக்காவை காட்டி காங்கிரஸ் வந்து திமுகவிடம் பேரம் பேசுகிறதா அப்படின்ற பாயிண்ட். கிட்டத்தட்ட டிவி கேட்ட போறேன்னு சொல்லி இவங்களை வெயிட் பண்ண வச்சு இவங்களை எந்த முடிவும் எடுக்க விடாம தடுத்து அவர்கள் திமுக கிட்ட நல்லா பார்கெயின் பண்ணி வாங்கிட்டு இவங்களையும் நடுவில் விட்டுருவாங்களோ, கேட்ச் 22 சிச்சுவேஷன்ல இவங்க விட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு தியரி. 2 பாயிண்ட் நீங்க கேட்டதுல ஒன்னு, காங்கிரஸ் கட்சி நம்ப வைத்து ஏமாத்துதா அப்படிங்கிறது. அவங்க என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றாங்க, அவங்கள்ட்ட இல்ல. அவங்களே 2ஆ ஸ்பிளிட் ஆகி சண்டை ஓடிட்டு இருக்கு. அவங்களே வந்து ரொம்ப தெளிவா எல்லாருமே ஒப்புக்கொண்டார்கள். அங்க வந்து திரு செல்வ பெருந்தகை தனியா பிரஸ் மீட் கொடுக்குறாரு, திரு வேணுகோபால் தனியா பிரஸ் மீட் கொடுக்குறாரு. செல்வ பெருந்தகை மேட்டர் தான், தமிழ்நாடு மேட்டர் தான் வேணுகோபால் பேசுறாரு.
பேசுறாரு. ஆனா வேலுகோபால் பிரஸ் மீட்ல அவர் இல்ல, ரெண்டும் தனித்தனியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து சோசியல் மீடியால யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா சோசியல் மீடியால இது பெருசா வெடிச்சு வந்து ஒற்றுமை இல்லாம இன்மை நோக்கி நகர்ந்துருமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அந்த இடத்துக்கு போய் நகர்றாங்க. அதை வந்து எல்லாரையும் தனித்தனியா பேசியிருக்காங்க, எல்லாரையும் கூட்டமா பேசியிருக்காங்க. அப்ப தனித்தனியா பேச வைக்கிற காரணம் என்ன? அது வந்து எல்லாருக்கும் வேற வேற கருத்து இருக்குங்கிறது தெரியுது. அங்க 3 கருத்தும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம திமுகவோட தொடரலாம்ங்கிற ஒரு கருத்தும், தாவேக்காவோட போயிடலாங்கிற ஒரு கருத்தும், திமுக கூட சீட் வாங்கலாங்கிறது எல்லாமே பேசப்பட்டிருக்கு. இதெல்லாம் தாண்டி திரு ராகுல் காந்தி என்ன முடிவு எடுக்கிறார், திருமதி சோனியா காந்தி என்ன முடிவு எடுக்கிறாங்கிற பொறுத்தா இது இருக்கு போகுது. சோ அங்க வந்து ஒரு ஸ்பிளிட் வெர்டிக்ட் தான் இருக்கு. அவங்களுடைய ஒபினியன் வந்து ஸ்பிளிட்டா தான் இருக்குது. அது வந்து 3 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. சோ அதை வந்து கேட்டு ஃபைனல் கால் வந்து எப்படியுமே காங்கிரஸோட ஹைகமாண்ட் எடுக்கும். அதை பொறுத்தா முடியும். சோ காங்கிரஸ் கட்சி நம்ப வைத்து கழுத்து இருக்குதான்னா இல்ல, அவங்க வந்து அவங்கள்ட்ட இருக்கிற ஐடியாவே அவ்வளவுதான். அதை அவங்க சொல்றாங்க, எக்ஸிக்யூட் பண்ற முன்னாடி ட்ரை பண்ணுவாங்க. ஒண்ணு, நம்ம ஏற்கனவே சொன்னது போல அவர்கள் வந்து தாவேக்காவை காட்டி இங்க பேரம் பேசல. தாவேக்கா வந்து அவங்களுக்கு ஒரு புது வாய்ப்பை திறந்து விட்டுருக்கு. அப்ப திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்ப காங்கிரஸுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு இருக்க கூடாதா? காங்கிரஸ் கட்டாயம் ஒரு வாய்ப்பு இருக்கணும். அவங்க சொல்றாங்க, எப்ப எங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்கு, நாங்க வந்து செய்யறோம். காங்கிரஸ் வந்து தாவேக்கா பக்கம் போனா காங்கிரஸ் கட்சிக்கே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கும். இன்னைக்கு வந்து தனியா போட்டியிடக்கூடிய கட்சி வந்து நாம் தமிழர் தவிர வேற கட்சியே கிடையாது. பாஜக உள்ள வந்துருச்சு. அப்ப வந்து காங்கிரஸ் கட்சி இவங்க போகும்போது கிட்டத்தட்ட தனியா போற மாதிரி தான், புது கட்சி, புது குரு, புது அசம்பிளி. அப்ப வந்து இவங்க வந்து வேற மாதிரி ட்ரை பண்ணி அவங்களுக்கு சீட்டு கிடைக்காம போனா கூட அவங்களுக்கு ஓட்டு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இளைஞர்கள், காங்கிரஸ்காரங்க எல்லாருமே பழையவர்கள் சேர்ந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி காங்கிரஸ் வந்து இன்னும் காங்கிரஸ் அப்படிங்கிற டாக் வந்து கிரியேட் பண்ணாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் என்ன பண்ணாலும் திமுகவுடைய ஆலமரத்து கீழே தான் இருக்கணும். காங்கிரஸுக்குன்னு ஒரு தனி மரம் இல்ல, காங்கிரஸுக்குன்னு ஒரு தனி நிழல் இல்ல. அது வந்து திமுக நிழல் தான் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அவங்க தாவேக்கா கூட போனாங்கன்னா தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி, இப்ப அதிமுக பாஜக கூட்டணி சொல்ல மாதிரி தாவேக்கா காங்கிரஸ், இப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணி யாரும் சொல்ல, திமுக கூட்டணி தான். அதுக்குள்ள எல்லாம் வந்துறாங்க. அப்ப நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட அவங்களுடைய இளம் வீரர்களுடைய எண்ணிக்கையா இருக்கு, கணக்கா இருக்கு. மற்றவங்க எல்லாம் வந்து இல்லங்க, அது வந்து நம்ம இருக்கிறத போடுவோம், இருக்கிற விட்டு பறக்கிற ஆசைப்படாதீங்க ஒரு கணக்கா இருக்கு. சோ காங்கிரஸ் கட்சிக்குள்ள இந்த குழப்பம் இருப்பதனால இப்படி நிலைமை வருது. சரி, 2வது பாயிண்ட், இவர் வந்து இவர் எங்கேயும் போக கூடாம செக்மெண்ட் வச்சிருக்காங்க. இவர் வேற எங்க போவாரு? விஜய் இங்க திமுக கூட்டணி போறாரா? விஜய் அதிமுக கூட்டணி நான் முதலமைச்சரா நீங்க முதலமைச்சரா கேட்டாருன்னு, ஓபிஎஸ் முதலமைச்சரா கேட்டாலே இபிஎஸ் விட மாட்டாரு. டிடிவி வந்து முதலமைச்சர் பேசுவாரோ சொல்லி சண்டை போடுறாரு. அப்ப வந்து இருக்கிறவங்க, இருந்தவங்க, முன்னாடி இருந்தவங்க, கூட இருந்தவங்க, முன்னே இருந்தவங்க, இவங்களே வந்து கணக்கு சேர்க்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய திரு இபிஎஸ் வந்து கேட்கலையா? இவர் வந்து நான் முதலமைச்சர் கேட்டதா சொன்னாங்களே. இல்ல, அது ரொம்ப முன்னாடி, அதனால சேர்ப்பாராங்க சொல்றேன். சோ வந்து 2 பக்கமும் ஆல்ரெடி லாக்டு. இப்ப புதுசா இவர்கள் ஏதாவது உருவாக்குனா உண்டு, அதுதான் அணி, இல்லைன்னா தனி. வேற ஒன்றும் வாய்ப்பு, வேற எங்க வாய்ப்பு? அவர் அதிமுக கூட பாஜக கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் ஆல்மோஸ்ட் குறைஞ்சிருச்சு. திமுக போறதுக்கான வாய்ப்பே இல்ல, அவங்க அரசியல் எதிரி. சோ வந்து அவங்க தனியா நிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. சோ காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் இதுல வந்து ஒரு துரோகம் அளிச்சதா நம்ப வச்சு கழுத்தா சொல்ல முடியாது. அவர்களுக்கான வாய்ப்பை அவர்கள் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க, இவர்களுக்கான வாய்ப்பை இவர்களுக்கு அவரவர் தலையெழுத்து அவர்கள் தான் தீர்மானிக்க முடியும். காங்கிரஸ் கட்சி நம்பியா கட்சி ஆரம்பிச்சாரு இல்ல. சோ அது வந்து அவருடைய டெஸ்டினி என்ன இருக்கோ அதுதான். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். சிவராஜ் சித்த வைத்தியசாலை திருப்பத்தூர் கிளை தினசரி காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறலாம். தொடர்புக்கு 7448811500. இங்கேதான் வந்து நமக்கு அடுத்த விஷயம் வருகிறது. தனித்து நின்றால் என்ன ஆகும், அணியா தனியா அப்படின்னு வரும்போது, அணி தனியா போச்சு, கிடைக்கல. இருக்கிறவங்க 23க்கு அப்புறம் யார் யார் இருக்காங்களோ அவங்க கூடயும் பேச்சுவார்த்தை நடக்குமான்னு தெரியாது. ஏன்னா இவங்க வேற விஷயத்துல பிஸியா இருக்காங்களான்னு தெரியாது. இது பெரிய எல்லா பெர்முடேஷன் காம்பினேஷன்லாம் வேணாம், எனக்கு வேணாம், நான் தனியா வரேன், உங்க விஜய் நான் வரேன், 234 தொகுதியிலும் நான் வரேன் அப்படின்னு இறங்கினால் என்ன நடக்கும்? அவருடைய பெரும் கனவு நம்ம கூட பெரிய கூட்டணி வரும் அப்படிங்கிறது. முதல் நாளே வந்து நம்ம கூட வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கும் இல்லையா முதல்ல சொன்னா, முதல் நாளே உடச்சு விட்டது வந்து திரு திருமாவளவன். அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது தம்பி, அதெல்லாம் ஏடிஎம்கே தான் பேசுறோம், நீங்க எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல் நாளே உடச்சு விட்டார். கடைசி நம்பிக்கை காங்கிரஸ். ஸோ காங்கிரஸ் வந்துருச்சுன்னா நமக்கு வந்து ஒரு அலையன்ஸ் கணக்கில் வந்துடும் பார்க்குறாங்க. அதுவும் வந்து தொங்கல் தான் இருக்கு, இன்னும் ஒரு இறுதியாகல உறுதியாகல முடிவாகல, நடக்காம போயிருன்னு சொல்ல முடியாது. அதனால வந்து அது ஒரு சேலஞ்ச். அப்போ காங்கிரஸ் கட்சி வராம வேற யார் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும். சீனியர் டாக்டர் ராமதாஸ் இன்னைக்கு தேதிக்கு முடிவு எடுக்காம இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க. வெற்றி கூட்டணின்றாரே சார், வெற்றி கழக கூட்டணி அப்படின்றாரா? வெற்றி கூட்டணின்றாரு, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? எல்லாருமே வெற்றி கூட்டணி தான் சொல்லுவாங்க. வெற்றி கூட்டணிங்கிற வார்த்தையை வந்து ஏடிஎம்கேன்னு சொல்லும்,
வெற்றிங்கிற வார்த்தை வந்துருச்சுங்கனால நீங்க டிவிக்கே சொல்றீங்கன்னு திரு இபிஎஸ்ட போய் சொல்லுவீங்களா? என்ன கணக்கு? வெற்றிங்கிற வார்த்தை ஒருத்தர் சொந்தமா? அது வந்து கர்த்தருங்கிற வார்த்தை வந்து கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமான மாதிரி. கர்த்தருங்கிறது செயல்படுவார் அவ்வளவுதான். அது வந்து எல்லாருக்குமே கர்த்தா அப்படிங்கிற வார்த்தை அவங்க சில வார்த்தையை பயன்படுத்துறாங்கனால அது அப்படியே அங்கே நின்றுச்சு. அது மாதிரி வந்து வெற்றி கழகம் வெற்றி சொன்னீங்க, வெற்றிங்கிற வார்த்தையை சொன்னீங்க, அதனால நீங்க விஜய் கட்சி அப்படின்னா அது வந்து பயங்கர காமன். வெற்றிங்கிற வார்த்தை ரொம்ப காமன். ஸோ வந்து நம்ம இது ஞாபகம் வந்துருச்சு எனக்கு, திரு நாஞ்சில் சம்பத்தோட பேட்டி, அம்மா கலைஞர் அந்த வார்த்தையை சொன்னோம்ல. ஸோ அது வந்து அப்படி நம்ம ஆமா, அதனால வந்து அப்படி நம்ம வந்து எடுக்க முடியாது. இது வந்து வெற்றி கூட்டணி சொல்லுவாங்க. டாக்டர் ராமதாஸ் இருக்கார், அவர் வந்து ஒரு நடிகராக இருந்து நடிகரை வந்து கடுமையாக எடுத்து நடிகர்கள் அரசியல் வரக்கூடாதுன்னு சொன்ன அந்த பாமக வந்து இன்னைக்கு அவங்க கூட போய் நிற்குமாங்கிற ஒரு கேள்வி. திராவிட முன்னேற்ற கழகத்தோட போய் நின்னாங்கன்னா ரொம்ப சமாளிக்க வேண்டியிருக்கும். அவங்களுக்கு வந்து நிற்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இவர் வந்து ஏடிஎம்கே கூட போயிட்டாருனால எதிர போய் நிற்போம் சொல்லி சொல்லலாம். அது வந்து என்ன மாதிரி போய் முடியுங்கிற சொல்ல முடியாது. அவரும் வந்து முதல் ப்ரிஃபரன்ஸா டிவிக்கே இருக்கும்னு சொல்ல முடியாது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் வந்து அவர் வந்து திரு நரேந்திர மோடி அவர்களுடைய கூட்டம் 23 நடக்கும்போது அதுல திரு டிடி வருவார் அப்படிங்கிற சொல்லியிருக்கோம். நம்ம வந்து என்னுடைய படத்தை பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு வந்து என் நண்பர் நம்முடைய நலம் விரும்பி பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி சொன்னார். அது வந்து எப்படி உருவார் அவர்? அது வந்து நயினார் நாயந்திரன் வந்து மாறி மாறி பேசுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னவர். அவர் வந்தப்பறம் தான் அவ்வளவு பிரச்சனை சொன்னபோது நயினார் நாயந்திரன் படம் இருக்கக்கூடிய இடத்துல ஏன் படம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம்ல? அது எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து ஒரு அண்ணன் ஒரு இடம் கோவத்தில் இருந்தாலும் அதை சமாரசம் பண்ணியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமாதானம் ஆயிட்டாங்க, எல்லாம் கூல் ஆயிட்டாங்க, அவங்க வந்து இங்கே ஒன்றா சேர்ந்து வருவாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ வந்து அவரும் வந்து டிவிக்கு கூட போக வாய்ப்பு இல்லை. அப்போ வேற யாருக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்து காங்கிரஸ் வராமல் வராது. அப்போ வேற யார் இருக்காங்கிற கேள்வி இல்லை. அதனால தனியாக தான் போட்டி இருக்கான்னு வாய்ப்பு இருக்கு. தனியாக நின்றால் என்ன ஆகும்? ஏடிஎம்கே டிஎம்கே அலையன்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆன பிறகு எலெக்ஷன் மொமெண்டம் வர 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 அது அதிமுக வெர்சஸ் திமுக தான் இருக்கும். இவர் ஒரு மொமெண்டம் ட்ரை பண்றாரு இல்லையா, ஒரு நெரேட்டிவ் ட்ரை பண்றாரு இல்லையா, டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டின்னு. அது இருக்காது. நீங்க எந்த ஊடகங்கள் போட்டாலும் திரு ஸ்டாலின் படத்தையும் திரு எடப்பாடி படத்தையும் தான் போட்டு நிற்பாங்க. அதுல அண்ணன் சீமான் படத்தையும் விஜய் படத்தையும் போடுவாங்க. அது வந்து ரெண்டாவது லேயர்ல தான் போட்டு வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லேயர்ல இந்த ரெண்டு பேருக்கு தான் போட்டி. இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் முதலமைச்சராக வர போறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் இருக்கும். ரெண்டாவது அப்ப அந்த இடத்துக்கு தான் போய் நிற்பார். அவர் வந்து நான் திமுகவோடு போட்டி போடணும் அப்படிங்கிற இடம் போய் அவர் வந்து நாம் தமிழரோட போட்டி போடுவார். நாம் தமிழருக்கு மேல போறாரா கீழே போறாரா? கீழே போயிட மாட்டார்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் அளவுக்கு அதற்கு மேலே போகலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பல சந்தர்ப்பம் சொன்ன 10% வாக்குகளை வாங்குவார். நீங்க முதல்ல இன்ட்ரோடக்ஷன் சொன்னீங்க அவர் ஸ்பாயிலரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பாயிலருங்கிறது யாருக்குன்னு பார்க்கணும்ல, அவர் ஒரு கேம் சேஞ்சரா இருக்காருன்னு பார்க்கலாம். ஸோ யார் வீழ்ந்தார்களோ அவர்களுக்கு ஸ்பாயிலர், யார் வாழ்ந்தார்களோ அவருக்கான லக்கி சாம். அதனால எப்படினாலும் இருக்கலாம்ல. ஸோ அவர் வந்து ஒரு கிங் மேக்கரா இருக்கார் அப்படின்னு நீங்க கருதிக்கலாம். அவர் வந்து ஒரு வாழும் காமராஜர் அப்படின்னு நீங்க வந்து வச்சுக்கலாம். அவர் வந்து பிரதமர்களை முதலமைச்சரை உருவாக்குவார்னு வச்சுக்கலாம். நீங்க எப்படினாலும் அதை நீங்க பார்க்கலாம். ஸோ அவர் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல தனித்து நின்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சராக வாய்ப்பு கிடையாது, எதிர்க்கட்சி தலைவராக வாய்ப்பு கிடையாது, எம்எல்ஏக்களை பெறுவதற்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மி. அவராவது ஜெயிப்பாராங்கிறது அது எந்த தொகுதிங்கிற பொறுத்து தான் சொல்ல முடியும். ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, திசை தெரியாமல் திணறுகிறதா தமிழக வெற்றி கழகம்? ஏன் அப்படின்னா திரு குருமூர்த்தி அவர்களும் ஒரு பாயிண்ட சொல்லியிருந்தார். 96 இதே மாதிரி தான் நடந்தது. அப்ப என்னாச்சுன்னா ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு அலையில ஒரு மாற்றாக அந்த இடத்துல இருந்தே பிரிந்து வந்திருந்த திரு வைகோ அவர் பெருசா ப்ராஸ்பெக்ட்ஸ் இருந்தும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி வேவ்ல திமுக ஓட்டு போட்டாங்களே தவிர மறந்து போயிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியோட சேர்ந்த அலையன்ஸ் இருந்தும் அவங்க வந்து காணாம போனாங்களே தவிர வந்து அந்த எதிர்கூட்டணி அந்த நம்பர் 2 அலையன்ஸுக்கு தான் முழு ப்ராஸ்பெக்ட்ஸ் போச்சு அப்படின்னு. அது போல இருக்கிறதா தாவேகா? என்ன மதிமுக நிலைமை வரும்னு நான் நினைக்கல. திரு வைகோ நிலைமை வரும்னு திரு விஜய்க்கு நான் நினைக்கல. கட்டாயமா வந்து அவங்க வந்து டபுள் டிஜிட்ல பெறுவாங்க. அது வந்து எனிவேர் பிட்வீன் 10 to 20 வந்து இருக்கும். அது நல்ல நம்பரா இருக்கும். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து வேற எந்த தனி கட்சியும் பெறாத ஒரு நம்பரா இருக்கும், நோ டவுட். அவங்க வந்து சீட் வருவாங்களா இல்லையாங்க நம்ம வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். அதுக்கான வாய்ப்புகள் எந்தெந்த தொகுதி அப்படிங்கிற பொறுத்து யார் கேண்டிடேட்ங்கிற பொறுத்து. இப்போ ஒரு பேச்சுக்கு வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு வலுவான மும்முனை போட்டி இருக்கும். ஏன்னா ஏடிஎம்கேடைய பெல்ட், ஏடிஎம்கே ஒரு கோட்டை, அதனால ஏடிஎம் விழுந்து ஒருத்தர் நிற்பார், அவருக்கான ஒரு பேஸ் இருக்கும். திரு செங்கோட்டையன் தாவேக்கால நிற்பார், அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட். இடையில வந்து ஒரு லாபம் பார்க்கறதுக்கு டிஎம்கே நிற்கும். அப்ப அந்த இடத்துல ஒரு மும்முனை போட்டி இருக்கும். அங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் தாவேக்கால ஜெயிச்சிடலாம் தெரியாது, முதல் முறையாக டிஎம்கே ஜெயிச்சிடலாம், அதிமுக கோட்டை தக்க வைக்கப்படலாம். இந்த 3 வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து அவங்களுக்கு கேண்டிடேட் அமைவாங்களா, தாவேக்காக்கு வந்து எம்எல்ஏக்கள் இருப்பாங்களா இல்லையாங்கிறத கொஞ்சம் நெருங்கின பிறகு சொல்ல முடியும். அதே தான் திரு விஜய் அவருடைய கேஸ். ஆனால் கட்டாயமா 1996 வைகோ இருந்த மாதிரி இருக்க மாட்டார், அதோட பெரிய லெவலுக்கு போவார். ஏன்னா வைகோவுக்கு எதிராக நடந்த வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர். அது வந்து என்னன்னா, ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக வந்து தமாக உருவாயிருச்சு, தமாக வந்து திமுகவோட சேர்ந்துருச்சு, ரஜினிகாருடைய வாய்ஸ் கொடுத்தாரு. அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து ஒருமுகப்பட்டு போய் இறங்கிருச்சு. அண்டு வைகோ அவர்களுக்கும் கலைஞருக்கும் வந்து கொள்கை முரண் எதுவும் இல்லை, அது ஒரு குடும்ப சண்டையா இருந்துச்சு. நீங்க வந்து அவ்வளவுதான், நீ என்ன ஏத்துப்பியா மாட்டியா, என் பையனை ஏத்துப்பியா மாட்டியா. அங்க வந்து அந்த தகராறுல வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சியோ இதுவோ இல்லாம இருந்துச்சு. எம்ஜிஆர் வந்து வெளியே வந்தது வந்து வேற கணக்கு.
அப்போ வந்து அவர் வந்து சவாலாக கணக்கு கேட்கிறாரு. எம்ஜிஆருக்கு வந்து ஒரு நியாயவான் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்தது. இது வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ்ல வந்ததுனால அந்த ஐடியாலஜியில் எந்த டிஃபரன்ஸும் இல்லாதனால அந்த இடத்துக்கு வந்து பெரிய டிசாஸ்டரா போய் இருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சி கூட இருந்துமே கூட ஐ டோன்ட் திங்க் 2026 விஜய் அவர்கள் வந்து அப்படி ஒரு தோல்வியை சந்திப்பார் நினைக்கல. திசை தெரியாமல் தடுமாறுகிறாரா, திணறுகிறாரா? அது ஒரு கட்டாயம் ஒரு சிக்கல் தான். ஏன்னா எல்லாருமே சொன்னது வேற. எனக்கு வந்து அவர்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தர் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் ஒரே மாதிரி இன்புட்டா கொடுக்குறாங்க. அவருக்கு வந்து இந்த அதர் சைடு ஆஃப் த ஸ்டோரி என்ன, இந்த ரியல் சைடு என்ன, ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்கும்ல, ஒரு எக்கோ சேம்பரா இருக்கு. அது வந்து இன்னொரு சைடுங்கிறதே தெரியாம அவருக்கு வந்து இருக்குது. அதுக்கு வந்து சரியா அவருக்கு வந்து லைட் த்ரோ பண்றதுக்கு அங்கே ஆள் இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க அவருடைய நலம் விரும்பிகள். அது வந்து அதுதான் வந்து நானும் உண்மைன்னு நினைக்கிறேன். அதனால அவர் வந்து நமக்கு வந்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கான வந்துடும் மொமெண்டம் அது இல்லை. ஏன்னா வந்து அந்த வேவ் அப்படிப்பட்ட வேவ் இல்லை ஒரே எலெக்ஷனில் பிடிக்கிற அளவுக்கு. அண்ட் அவருக்கு பெரிய டீமும் இல்லை. திரு செங்கோட்டையன் தவிர வந்து எலெக்ஷனில் கொஞ்சம் வேலை பார்ப்பாருப்பா அப்படின்னு சொல்ல முடியாத ஆட்கள் யாரும் கிடையாது. திரு ஆதவர்ஜுனாவுக்கோ திரு ஆனந்துக்கோ திரு அருண்ராஜுக்கோ மக்கள் செல்வாக்கு கிடையாது. கீழே வந்து அவருக்கு கிரவுண்ட் ஃபோர்ஸ், அவங்க இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், ஆனால் கிரவுண்டு லெவலில் மக்கள் செல்வாக்கு கிடையாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு டீம் வச்சுட்டு பண்ணும்போது வந்து விஜய் ஒன்று தான். அவர் தான் சொன்னார்ல, உசிலம்பட்டியில் விஜய், மதுரை வடக்கில் விஜய், மதுரை தெற்கில் விஜய், அண்ட் சின்னம் என்ன அப்படின்னார். ஸோ வந்து அவருடைய ஒரு ஃபேஸை வச்சு தான் ஒட்டுமொத்த கேமே நகர்த்த வேண்டியிருக்கு. பட் பிரசிடென்ஷியல் ஃபார்ம்ல 214 தொகுதிகளில் அது இந்த இரு பெரும் ஜாம்பவான்கள், பெரும் படை கூட்டணி, பெரும் எல்லா படைகளும் கூட இருக்கும். அப்படி இருக்க எப்படி எதிர்கொள்வார்? நம்ம எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அவங்கெல்லாம் அவங்க முகத்தை வச்சு தானே நம்ம பாலிடிக்ஸ் பண்ணாங்க, அவங்க முகத்துக்கு தானே ஓட்டு விழுந்தாங்கன்னு நினைப்போம். அதுதான் என்டிஆர்ல இருந்து எம்ஜிஆர் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது உண்மை இல்லை. அதெல்லாம் அரசியல் தெரியாதவர்கள் பேசுகிற விஷயம். எம்ஜிஆர் முதல்ல திமுகவில் இருந்தவருங்கிறதும், அவரே ஒரு சட்டமன்ற வேட்பாளராக போட்டிட்டு வென்றவர் அப்படிங்கிறதும், அவர் திமுகவில் பொருளாளருங்கிற 3வது இடத்து வரைக்கும் போய் உயர்ந்தவர் அப்படிங்கிறதும், அவருக்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து காமராஜர் காலத்திலிருந்து திமுக பொலிட்டிக்கல் டைரக்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவ் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுங்கிறது நம்ம மறந்துடுறோம். திரு விஜயகாந்த் அவர்களுக்கு ஃபுல் ட்ரைனிங் எடுத்தாரு. ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் வளர்க்கப்பட்டவங்க. இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி ட்ரெயின்ட் ஆட்கள் அவர்களே, எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அவர்களே தமிழ்நாடு முழுக்க தளபதியில் வச்சிருந்தாங்க. விஜயகாந்த் இருந்தாங்க. விஜயகாந்த் தமிழ்நாடு முழுக்க எங்க தளபதி இருந்தாங்க, என்ன ஆனாங்க புரியுங்களா? அப்ப விஜயகாந்த் இல்லாத பிறகு அந்த கட்சி என்ன ஆகுது? அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். திமுகலையும் அதிமுகலையும் ஏன் இந்த கட்சி வந்து இவ்வளவு பெரும், அண்ணா போனாலும் அந்த கட்சி உயிரோடு இருக்குது, கலைஞர் போனாலும் அந்த கட்சி உயிரோடு இருக்குது, எம்ஜிஆர் போனாலும் உயிரோடு இருக்குது, ஜெயலலிதா போனாலும், எப்படி இவ்வளவு பெரும் தலைவர் போன பிறகு அந்த கட்சி எப்படி மாவட்ட வாரியா அங்க குறுந்தலைவர் வச்சிருக்காங்க, குறுநில மண்டலம். அவங்க கெட்டவங்க நல்லவங்க அராஜகம் அதெல்லாம் வேற விஷயம். அந்தந்த ஏரியால அந்தந்த ஆட்கள் இருக்கிறாங்க. நீங்க கே நேரு, ஏவா வேலு, செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜுன்னு வேற இடங்களில் வேற நாங்க இந்த பாத்துக்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க. அப்ப அது அவங்கள வந்து ஒரு லோக்கல்ல கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. திரு ஓஎஸ் மணி நினைச்சாரு நான் பண்ண மாவட்டத்தில் 4 விஷயங்களை செய்ய முடியும். அது வந்து வெற்றி பெறுகிறார்கள் ஒரு பெரிய சேலஞ்ச் ஏற்படுத்த முடியும். அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்களா கேள்வி வரும்ல. அப்ப நீங்க தளபதிகளால மன்னருக்கு வெற்றி, வெறும் மன்னருடைய முகத்துக்கு வெற்றி கிடையாது. மன்னருடைய முகத்துக்கு கீர்த்தி கிடைக்கும். ஆஹா சூப்பர் மன்னர் வாழ்க, சாரி குட்வில் கிடைக்கலாம், மன்னர் வாழ்க, வருங்கால ஜனாதிபதி வாழ்க, அது கிடைக்கும். அது வந்து செல்லிங் பாயிண்ட், அது யூஎஸ்பி, அதில் நோ டவுட். ஆனால் கீழே வந்து ஒரு ப்ராடக்ட் வேல்யூ ஒன்று இருக்கணும். கீழே வந்து கிரவுண்டில் வந்து ஒரு சேல்ஸ்மேன் இருக்கணும். அது வந்து இவர்களுக்கு இல்லை. அது வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். பலன்னு கவர் இருந்தால் மட்டும் பத்தாது, உள்ள நிறைய விஷயம் இருக்கணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. 7th சென்ஸில் இதுதான் இன்றைய தலைப்பு. தடுமாறுகிறதா தாவேகா, முடங்கி நிற்கிறதா தாவேகா, 30 நாள் கப்சிப். அடுத்து என்ன? ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பரபரப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து சாணக்கியாவுடன் இணைந்திருங்கள். மீண்டும் இன்னொரு நேரில் சந்திப்போம். அது நன்றி, வணக்கம்.